கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல குழந்தையே, நீ என்னுடைய கையினை தொட்டு விட்டாயல்லவா? உன் தந்தை சொன்னவுடன் நீ இதை பற்றி சிந்திக்காமல் நம் அப்பன் நம்மை சொல்லிவிட்டான் என்று என் கையை தொட்டாயல்லவா? அதற்கான உன் கையில் ஒன்றை நான் தர முடிவெடுத்திருக்கிறேன். என் தங்கமே, நீ நடக்கவே நடக்காது என்ற ஒரு விஷயத்தை ஓரம் கட்டி வைத்திருக்கிறாய். அந்த விஷயத்திற்காக எத்தனையோ முயற்சிகளை ஒரு சமயத்தில் நீ மேற்கொண்டு இருந்தாய். ஆனால் எதுவும் கை கொடுக்காமல் இனிமேல் இது நடக்காது, இது நம் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது, ஆனால் நமக்கு கிடைக்காமல் சென்று கொண்டே இருக்கிறது என்று அதனை நீ ஒதுக்கி வைத்து விட்டாய். என் தங்கமே, அந்த விஷயம் உனக்கு எத்தனை முக்கியமானது, நீ எத்தனை ஆசை கொண்டாய், அதை நடத்தியே தீர வேண்டும் என்று எத்தனை முயற்சிகளை மேற்கொண்டாய், அத்தனையும் உனக்கு தோல்வியில் முடிந்துவிட்டது. எண்ணி எண்ணி குழந்தை நீ வருந்தி கொண்டிருந்தாய் அல்லவா? என் தங்கமே, அந்த வருத்தங்களை எல்லாம் போக்கும் விதமாக உன் அப்பன் அந்த விஷயத்தை உன் கையில் ஒப்படைப்பதற்காக நாளை குறித்துவிட்டு வந்திருக்கிறேன். என் தங்கமே, இன்றிலிருந்து நீ குறித்து வைத்துக்கொள். என் 6வது நாள் வெள்ளிக்கிழமையில் நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக உன் அப்பன் அதனை உன் கையில் ஒப்படைக்கிறேன். என் குழந்தை, அப்படியே உனக்கு புரியும். நான் எதை நினைத்து இத்தனை காலம் வருத்தப்பட்டோமே, அதை நம் அப்பன் மறக்கவில்லை. நம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு சென்றதும் கூட நம் அப்பன் அதனை நமக்கு தந்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்து வைத்திருக்கிறார் என்று என் குழந்தை, நீ ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு மறந்துவிடலாம். நம் அப்பன் எப்பொழுதும் சொல்லிவிட்டு அதனை எப்பொழுதும் மறப்பதில்லை. ஆனால் நடக்கவில்லை என்று நீ சென்று விடலாம். ஆனால் நீ ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் என்றால் அதை உன் அப்பன் உனக்கு நிறைவேற்றியே தருவேன். ஒருபோதும் அந்த விஷயத்தை மறக்க மாட்டேன் என்று என் குழந்தையின் கையில் ஒப்படைக்கும் வரை நான் ஒருபோதும் ஓய மாட்டேன் என்பதை என் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நீ நடக்காது என்று அதை விட்டு சென்று விட்டாய். ஆனால் உன் அப்பன் நான் அப்படி சொல்லவில்லை. அந்த விஷயம் உனக்கு நடந்து தருவது என்னென்ன செய்ய வேண்டும் அந்த வேலைகளை எல்லாம் நான் செய்து கொண்டுதான் இருந்தேன். அதற்கான கால நேரம் கூடி வருவதற்கான நேரத்தை நான் காத்து கொண்டே இருந்தேன். இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது அல்லவா? என் குழந்தை, உன் கையில் நான் சர்வ நிச்சயமாக ஒப்படைக்கிறேன். என் குழந்தை, நீ நினைக்கலாம், என் குழந்தை நீ கவலைப்படலாம், நீ வருத்தம் கொள்ளாதே. உன் அப்பன் உனக்கு தர வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதை நிச்சயமாக உன் கையில் ஒப்படைத்தே தீருவேன். யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. என் குழந்தை, உனக்கே தெரியும் அல்லவா, உன்னுடைய முயற்சிகளும் உன்னுடைய நம்பிக்கையும் எந்த அளவிற்கு ஒன்றை பெற நினைக்கிறதோ அந்த அளவிற்கு நீ அதை பெற முயற்சி செய்வாய். அப்படி உன்னால் பெற முடியாவிட்டால் உன் அப்பன் நான் நிச்சயம் அதன் உனக்கு பெற்று கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு அது கிடைத்தால் நீ வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருப்பாய், சந்தோஷமாக இருப்பாய் என்று உன் அப்பன் எனக்கு தோன்றியது. அதனால் அதை உடனடியாக உனக்கு தருவதற்காக வர வேண்டும் என்று நான் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டேன். என் குழந்தை, நான் சொல்லும் பொழுது உன் முகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் என்னால் காண முடிகிறது. அப்படி இருக்கும் பொழுது அது உனக்கு கிடைத்துவிட்டால் நீ எத்தனை சந்தோஷம் அடைவாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். என் குழந்தை, இந்த உலகத்தில் வேறு எதுவும் உன்னை விட்டு சென்றாலும் நீ வருத்தம் கொண்டு மாட்டாய். ஆனால் இந்த விஷயம் உன்னை விட்டு சென்றதனால் எனக்கு தெரியும் என்று நினைத்து கொண்டிருந்தாயா? என் தங்கமே, நிச்சயம் உன்னுடைய கவலை, மன கஷ்டமும் நீ அழுது புலம்புவது எல்லாமே மற்றவர்களுக்கு வேண்டுமானாலும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் அப்பன் நான் ஒருபோதும் அதை மறைக்க மாட்டேன். உன்னுடைய கண்ணீர் இந்த அப்பன் மனதை கரைய வைத்தது. என் குழந்தை, இத்தனை கஷ்டத்தை கொடுத்து விட்டோமே, உடனடியாக கையில் சேர்க்க வேண்டுமே என்று நான் முடிவெடுத்து விட்டேன்.
என் தங்கமே, இனியும் நீ ஒருபோதும் தாமதிக்காதே. ஏற்கனவே அந்த விஷயத்தை பற்றி கவலைப்படக்கூடாது, மறந்துவிட வேண்டும் என்று நினைத்து விட்டாய். ஏனென்றால் அதை அப்படிப்பட்ட வழிகள் அதிகமாக இருந்ததனால் அதனை மறக்க வேண்டும் என்றல்லவா நீ நினைத்திருந்தாய். என் குழந்தை, இனிமேல் நிச்சயம் உன் காலம்தான். என் தங்கமே, இத்தனை நாள் அதற்காக அனுபவித்த வேதனைகள் எல்லாம் சென்றுவிடும். அதுவெல்லாம் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக மாறிவிடும் என்பது குழந்தை நீ மறந்து விடாதே. உன் அப்பன் என்று மன சந்தோஷத்தோடு நான் உன்னிடம் பேச வந்திருக்கிறேன். ஏனென்றால் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை உன்னால் குழந்தைகளுக்கு என்ன வேண்டும், எப்பொழுது வேண்டும், என் குழந்தை அதை நினைத்து எத்தனை கவலைப்பட்டு என்பதை எல்லாம் ஒன்று விடாமல் நன்கு அறிந்து கொண்டான். உன் குழந்தை நான் அல்லவா. என் தங்கமே, நீ கவலைப்படாதே. நிச்சயமாக உன் அப்பன் உனக்கு தர வேண்டும் என்று நல்ல முடிவைத்தான் எடுத்திருக்கிறேன். இனி நான் உனக்கு தாராளமாக சொல்ல மாட்டேன். நீ என்னிடம் சந்தேகம் கொள்ளாதே. நிச்சயம் உன் கையில் சேர்ப்பித்து நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. உன் அப்பன் உனக்கு வாக்கு தரும் பொழுது, என் குழந்தை, நீ என்னை நம்புவாய் என்று நான் முழுமையாக நினைக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். உன் அப்பன் அவ்வளவு எளிதாக உனக்கு வாக்கு தர மாட்டேன். நான் தந்து விட்டேன் என்றால் அதை நான் காப்பாற்றாமல் இருக்க மாட்டேன். அது உன் கையில் வந்து சேர்வதற்காக ஏதாவது ஒரு அறிகுறி உனக்கு அங்கு நான் காட்டி தந்து விடுவேன் என்று என் குழந்தை, எத்தனையோ கஷ்டங்களுக்கு நீ எல்லாவற்றையும் என்னிடம் வந்து கேட்டுக்கொண்டே, நீ அழுது கொண்டே இந்த அப்பனிடம் வந்து மன்றாடினாய். அப்பன், நீ எப்பொழுதும் எனக்கு மட்டும் செய்து தர மாட்டாயா? என்னை மட்டும் ஏன் இப்படி தவிக்க விடுகிறாய் என்று என் குழந்தை, நீ அப்படியே நினைக்காதே. எல்லா குழந்தைகளும் இந்த வார்த்தையைத்தான் என்னிடம் சொல்வார்கள். எல்லோருமே அதற்காக நேரம் வரும்போது தானே உன் அப்பன் நிறைவேற்றி தர முடியும். அதுவரை பொறுத்திருப்பது என்பது நிச்சயப்பட்ட விதியாகும் என்பதை என் தங்கம், அப்பன் நான் வாழ்க்கையில் கஷ்டத்தை சந்தித்து விட்டேன் என்பதற்காகத்தான் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை, நான் இன்னும் கஷ்டங்களை மட்டும்தான் சந்தித்து வேண்டும் என்று அப்படியே என் வாழ்க்கையை ஆக்கிவிடுவாயோ? இந்த வாழ்க்கை எனக்கு இப்படியே முடிந்துவிடுமோ என்றெல்லாம் என் குழந்தை தேவையில்லாமல் என் தங்கம், நீ நிச்சயம் இது போன்ற எண்ணங்களை எல்லாம் மனதில் வைத்து கொள்ளாதே. என் குழந்தையே, இனிமேல் சென்றாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, உனக்கு துணையாக, உனக்கு பாதுகாப்பாக உன்னோட விருப்பங்களை நிறைவேற்றி எப்பொழுதும் உன்னோடு உன் அப்பன் நான் பயணிப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் குழந்தை, உன்னை நான் இனி ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். ஏனென்றால் ஒரு பிள்ளை பாதுகாப்பது ஒரு அப்பனுக்கு மிகப்பெரிய கடமை அல்லவா. அந்த கடமையில் உன் அப்பன் நான் தவறாமல் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை ஒருபோதும் கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. யார் உனக்கு ஆபத்தில் கை கொடுக்க வருகிறார்களோ என்பதை உனக்கு தெரியதல்லவா. நான் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் உன் அருகில் வந்து நிற்பேன் என்பதை என் குழந்தை என் நினைவில் வைத்துக்கொள். நிச்சயம் வெள்ளிக்கிழமை உன்னுடைய விஷயத்தை உனக்கே நிறைவேற்றி தருவேன். நான் பொறுப்பாக எடுத்து கொண்டு விட்டேன். நீ கலக்கம் கொள்ளக்கூடாது, எப்பொழுதும் வருந்தக்கூடாது. நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று நீ நினைக்காத காரியத்தை கைவிடக்கூடாது. நிச்சயம் அது உனக்கானது என்றால் உன்னை விட்டு வேறெங்கும் செல்லாது, உன்னிடம் வராமல் அது எங்கும் செல்லாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கப் போகிறாய். நாட்களை நினைத்து நீ நிச்சயம் முகம் மலரப் போகிறாய். நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு. எப்பொழுதும் நான் உன் அருகே இருக்கிறேன். எப்பொழுதும் கலங்காதே. என் ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றென்றைக்கும் உண்டு. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.